கேட்குறதுக்கு முன்னாடியேவும் நாங்கள் உங்களுக்கு தான் படத்தை காட்டினோம். ஏன்னா எவ்வளவு தான் நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணாலும் சரி, என்ன நடந்துக்கிட்டாலுமே ஒரு மீடியாவை பொறுத்த வரைக்கும் யாரும் எந்த விஷயத்தையும் மறைச்சி எழுத போகிறது கிடையாது. அது பெரிய பெரிய படங்களாக இருந்தாலும் சரி, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுவீங்க, இல்லைன்னா இல்லைன்னு டைரெக்டாக எழுத போகிறீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் எல்லாரும் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டும் எல்லாரும் கொடுத்த அந்த விமர்சனங்களும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து இயங்குறதுக்கும் மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கும் எங்களுக்கான அடுத்த எல்லா பிஸ்னஸும் ஓப்பன் ஆகிறதுக்கும் இந்த ரிப்போர்ட் தான் முக்கியமான காரணம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு ப்ரொடியூசர் அண்டு எங்கள் டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ். படம் இப்போ வரைக்கும் பார்த்த எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கூட நல்லா இல்லைன்ற வார்த்தை இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன டீமாக ஆரம்பித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த மக்களை கொண்டு வந்து சேர்த்தோம். அவன் ஒரு படம் எடுக்கிறத விடவும் அதை கொண்டு வந்து திரையில் சேர்க்கறது அதுக்கு மேலே ஒரு கஷ்டமான விஷயன்றது இப்போ எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. ஆனால் அதை சேர்த்தும் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிருக்குது. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே மிக்க நன்றி. சக்திஸ்வரன் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், அனைத்து ஊடகங்களுக்கும் மற்றும் மக்களுக்கும் அனைவருக்கும் எனது பெருமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சாதாரண மனிதனை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஒரு மழையாக இருந்த ஒரு பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்துட்டீங்க. அதுக்கு மிக்க நன்றி. மற்றும் என்னுடைய அனைத்து டீமுகளுக்கும் பிஆர் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் இதுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். இதை ஒரு மியூசிக் பேசப்படணும் ஒரு படத்துக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னோட பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு டைரக்டர் சாருக்கும் நன்றி, அப்புறம் ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி, என் நம்பினதுக்கு. அப்படியே பிஆர்ஓ சாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. சக்தி சரவணனுக்கு நன்றி. படம் ரிசல்ட் வர வரைக்கும் நான் வெளியவே வரமாட்டேன்னு ஒளிஞ்சிருந்தாரு. ஒரு வழியாக இன்னைக்கு வெளியே வந்துட்டார் எங்கள் கேமராமேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் லாரா படத்தில் வந்து தினேஷ்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதாவது எப்போவுமே ஒரு நல்ல ஒர்க்குன்றது வந்து அடுத்த ஒரு நல்ல ஒர்க்கை வந்து தேடி நமக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வனம்னு ஒரு படம் பண்ணேன். அதில் ஒரு ஏடியா ரஃபீக்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இன்னொரு படத்தில் ரெக்கமெண்ட் பண்ணார். அங்கே மணிமூர்த்தி சாரை பார்த்தேன். அவர் வந்து இந்த படத்தில் எனக்கு வந்து இந்த ரோலை கொடுத்தாரு. நீங்கள் ஊடக நண்பர்களாக நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு மிகுந்த ஆதரவு அளித்து எல்லாருக்கும் நல்ல விமர்சனங்கள் எழுதி எல்லாரோட பேரையும் குறிப்பிட்டு கரெக்டாக இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பேப்பரில் ஒவ்வொரு விமர்சனம் படிக்க ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்காக தான் பல வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். மென்மேலும் லாரா வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய் அடுத்தடுத்த நல்ல ஒர்க்குகளை எங்களுக்கும் கொடுக்கணும், நல்ல வேலைகள் நாங்களும் செய்யணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ கடைசி நேரத்தில் ரெடி ஆனதுனால முக்கியமாக வர்கீஸ் சார் அண்ட் அசோக் பிரதர் அண்டு வர்ஷினி, அனுஸ்ரேயா ராஜன் அண்டு வெண்மதி அவங்கெல்லாம் கலந்துக்க முடியல. அண்ட் எங்கள் டெக்னீஷியன் வளர்பாண்டியன், டிசைனர் செல்வா, ஸோ அவங்க வர முடியல. அவங்க எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிக்க சொன்னாங்க. தேங்க்யூ. இது எங்கள் டீம்னால ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான முதல் படி தான். ஸோ இதுக்கு அடுத்து இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் டெக்னிக்கலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி எல்லாமே சரி செய்யப்பட்டு அது இன்னும் நேர்த்தியாக அடுத்த லாரா 2 கூடிய விரைவில் ஆரம்பிப்போம். ஏன்னா இப்ப வந்து விடுதலை 2ல வந்து போராளி தான் போலீஸ் சாவடிப்பாங்க, இதுல வந்து வில்லன் யாருமே சாவடிப்பாங்க. ஏன் அந்த சிச்சுவேஷன் வச்சீங்க? இதில் போராட்டம் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட தனி மனித வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றது தான் இது மெயின் பிளாக். ஸோ அவங்க என்ன காரணத்துக்காக போராடினாங்கன்றது அது வந்து செகண்டரி. அந்த சின்ன சின்ன விஷயங்களோட ஒரு தனி மனித வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரட்டி போடும். ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக நீங்கள் போய் ஒரு விஷயம் உங்களுக்கு தப்புன்னு கேட்குற விஷயத்த வெளியே போய் தட்டி கேட்டு பாருங்களேன், அது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றது தெரியும். ஆனால் நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ தான் விரும்புவோம். ஆனால் கேட்கும் பொழுது அது அதிகார வர்க்கமாக இருக்கலாம், அல்லது அடக்குமுறையாக இருக்கலாம், அல்லது அரசியலாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களை அடுத்தடுத்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒன்று அடங்கி போகணும் அல்லது எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நின்னால் உங்கள் வாழ்க்கை அப்படியே தடம் மாறும். ஸோ அப்படி மாறக்கூடிய ஒரு பொண்ணோட லைஃப் தான் இதில் போகும். அப்படி போகும்பொழுது அந்த பொண்ணு வாழ்க்கையில் என்ன நடந்தது,
அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதைக்கு தேவையான கன்க்ளூஷன் மட்டும்தான் கொடுத்துருப்போம். அங்கே உண்மையிலேயே என்னென்ன விஷயங்கள் நடந்தது, எதனால் அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, ஸோ அடுத்து அவங்க ஏன் இங்கே வரவே இல்லை, அடுத்து இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க தன்னுடைய பழைய வாழ்க்கையை மீட்டாங்களா இல்லையா, அதை மீட்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செஞ்சாங்க, அதுக்கு ஆஸ் அ ஹீரோவாக மெஹ்ரூஃப் அசோக் பிரதர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணார், அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணாங்க, அதை ஆஸ் அ இன்ஸ்பெக்டர் வந்து எந்த இடத்துல டைவர்ட் பண்ணி விட்டு அதை வேறு பொண்ணுக்கு சாதகமாக மாற்றி விட்டார், இனிமே அவங்களுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் செகண்ட் பார்ட் ஃபுல்லாக போகும். ஸோ அதுக்காக உருவாக்குனது தான். கண்டிப்பாக இருக்கிறேன். அதுக்காக தான் நான் உங்களை நான் கூப்பிட்டுருக்கிறேன். ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பிஸ்னஸ் பேசிட்டு இருந்தவங்க வேறு ஸ்டைலில் இருந்தது. இப்போ 2 நாளாக பேசிட்டு இருக்க இது வேறு மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து பத்திரிக்கைக்காரர்களும் உங்கள் மாதிரி ஊடகங்களும் தான் மிக்க நன்றி சொல்லணும். ரொம்ப பாசிட்டிவாக எழுதிருக்கீங்க. அது எங்களை மாதிரி ஆட்களுக்கு இவ்வளோ பாசிட்டிவாக எழுதுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பெரிய பெரிய படங்கள் வரும்பொழுது நான் சக்ஸஸ் மீட் வச்சுருக்கேன்னா சந்தோஷமாக தான் வச்சுருக்கேன். எல்லாம் கண்டிப்பாக நிறைய பேசிகிட்டு இருக்காங்க சார். அதுதான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்காக தான் அந்த மீட்டை வந்து சீக்கிரமாக வச்சது, வேற ஒன்றும் இல்லை. நன்றி சார், நன்றிங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சரிங்க. இப்போ கரண்ட்ல நேத்தி கூட வந்தது தினத்தந்தியில், மாலைமலையில் வந்திருக்குது. தரங்கம்பாடி ஊரில் தான் கணவன் காணணும்னு சொல்லி கருமாதிலாம் பண்ணிட்டாங்க. அவர் காலையில் 11 மணிக்கு பண்ணுறாங்க, சாயங்காலம் வந்து ஏஞ்சி வீட்டுக்கு வந்துட்டாரு. இது மாதிரி ஒரு சம்பவங்களை, சுவாரஸ்யமான சம்பவங்களை கோர்த்து தான் நாங்கள் ஒரு படமாக எடுத்திருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஒரு 30% தான் நான் உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கிறோம். அடுத்த பார்ட்டில் பார்க்கும்போது ஒரு 70% இந்த கதை வேற ஒரு தளமாக, வேற ஒரு களமாக இருக்கும். அது வேற மாதிரி இருக்கும், பார்ப்பீங்க கண்டிப்பாக. சரிங்க. சரி சரி. என்ன பண்ணலாம்னு சொல்கிறீங்க? யாரு என்னன்னு? சரி. இல்லை இந்த படத்தில் நீங்கள் வில்லனே நீங்கள் கண்டுபிடிக்கல, ஆனால் வில்லனை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். சரிங்க. சரி. எந்த ப்ராப்ளம் கேட்குறீங்க நீங்கள்? ஓ யார் இந்த சாரா? சார் அதுக்குள்ளே நான் போக விரும்பல. எங்க நல்லா தானே போயிட்டு இருக்குது. திடீர்னு அந்த சார் யாருன்னு கேட்குறீங்க? அதுக்குள்ளே நான் போக விரும்பலைங்க. நான் இப்போ தான் வளர்ந்து வர்றேன். அதை பார்த்துக்கிறதுக்கு நிறைய இது இருக்கிறாங்க. நான் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி பேட்டியெல்லாம் கேளுங்க, கொடுக்குறேன். நான் சும்மாவே கடப்படான்னு பேசக்கூடிய ஆள். என்ன அதில் இழுத்து விட்டுறாதீங்க, இப்போ வேண்டாம். அரசியல் நமக்கு வேண்டாங்க. ஏன்னா நம்ம படம் பண்ணுவோம். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடச்சிருச்சு. நிறைய பேர் நல்லாவே எழுதியிருந்தீங்க. அடுத்தடுத்து கண்டிப்பாக ஹீரோவாக தான் பண்ணுவேன். இந்த படத்தில் பார்த்தா என்ன ஒரு மாதிரி தெரியலையா உங்களுக்கு? சரிங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% என்னுடைய முகத்தை இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. லீடாக வந்திருப்பேன் இல்லைங்களா? ஓரளவு உட்கார வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் படத்தில் வேற மாதிரி பண்ணுவோம். கண்டிப்பாக நான் டுவேட் நல்லாவே பாடுவேன். இந்த படத்தில் 2 பாட்டு ட்ராக் நான் தான் பாடி கொடுத்தேன், 2 பாட்டு எழுதியிருக்கிறேன். சரிங்களா? நல்லாவே பண்ணுவேன். இல்லை சார், இல்லை 2 மணி நேரத்தில் நாங்கள் என்ன கொடுக்கணும்னு நினச்சோமோ கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்குறதுக்கெலாம் லீடு கண்டிப்பாக கொடுப்போம். இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் சொல்ல. சார் முன்னாடியே ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே சொன்னார். ஏன்னா அந்த சத்யான்ற கேரக்டர் வந்து போதைக்கு அடிமையான ஒரு பையன். அவங்க வந்து ஒரு பார்ட்டி பண்ணுறாங்க. ஒரு சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி, ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு ஜம்ப் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து எந்த அளவுக்கு அவன் எக்ஸ்ட்ரீம் ஜாலினஸ் அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான். அவங்க வந்து அந்த ஸ்மோக் பண்ணி அந்த கஞ்சாவை வந்து, அந்த போதையை வந்து அந்த பொண்ணுக்கு வாய் வழியாக இன்ஹேல் கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட். ஸோ அவங்களுக்கு அதில் போதை ஆகிட்டு திருப்பி அங்கே தப்பு பண்ணணுன்ற ஒரு கான்செப்டில் தான் போகுது. ஆனால் அது வந்து நடக்க முடியாமல் அது எப்படி தப்பிச்சு போகிறா அந்த பொண்ணு அப்படிங்கிறது தான். அது த்ரில்லருக்காக கொண்டு போகிறதுக்காக தான் அந்த சார் அந்த சப்ஜெக்ட் வச்சார். இது வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அப்படின்றது மாதிரி இல்லை. அந்த டைலாக்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், மிஸ்ஸிங் கேசஸில் மேட்சான காஸ்டியூம்ஸ் அப்படின்னு வரும்பொழுது யார் கனெக்ட் ஆகுறாங்க, அந்த கேரக்டர் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் 2-3 பொண்ணுங்க கூட காணாமல் போயிருக்கலாம். அப்போ எந்தெந்த இந்த ட்ரெஸ் கோடு, இந்த மற்ற விஷயங்கள்லாம் யார் கூட மேட்ச் ஆகுது,
அப்படின்ற போது இந்த காஸ்டியூம் மேட்ச் ஆகக்கூடிய பொண்ணு தான் இந்த கேஸில் கனெக்ட் ஆவாங்க. ஸோ ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிருக்கும்போது வேறு ட்ரெஸ் போட்டிருந்துருப்பாங்க. அதே போல் டெட் பாடி கிடச்சிருக்கும்போது இந்த காஸ்டியூம் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க, இது உங்கள் பொண்ணோட காஸ்டியூம் மாதிரி இருக்கா அப்படின்றது கேட்பாங்க. அப்போ அது வந்து அந்த கனெக்டிவிட்டிக்காக தான் அந்த இடத்துல பல பெண்கள் தொலைஞ்சு போயிருக்கலாம். இந்த பொண்ணு மட்டும் இந்த கேஸ்குள்ளே வர்றதுக்கு முக்கிய காரணம் அந்த காஸ்டியூம். ஸோ அப்படி தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதை. சார் லாஸ்ட் இப்போ படத்தை பற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுட்டீங்க. படத்துக்கு லாஸ்ட் சீன் கூட கேட்கலாம். கடைசி வரைக்கும் ஒரு பொண்ணு சாவடிக்காம எங்களை வந்து மூலப்படவை செஞ்சீங்களே, ஏன்? இல்லை, எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ட்விஸ்ட்டு. இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு அந்த ஒரு அனிமேஷன் ஸ்டோரி ஒன்று பண்ணியிருப்போம். அந்த அனிமேஷன் ஸ்டோரியில் இன்கேஸ் அதில் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கலன்னா அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் அந்த 1.5 நிமிஷத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்போம். அதில் வந்து ரொம்ப தெளிவாக மென்ஷன் ஆகிருக்கும் 2 மெயினான கேரக்டர், ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய 2 கேரக்டர். அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் பிரதர் அண்டு அனுஷ்யா, அதாவது லாரா அண்டு மெஹரூஃப். அவங்க 2 பேரும் இந்த பொண்ணு இறந்துட்டதா போலீஸை நம்ப வச்சிட்டால், இப்போ லாரான்ற ஒரு பொண்ணு இறந்துட்டதா நம்ம நம்ப வைக்கும் பொழுது அந்த பொண்ணோட வாழ்க்கை சுதந்திரமாக கிடைச்சிரும். ஸோ அந்த பொண்ணோட அவங்களுடைய லைஃப் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும்போது அவங்க 2 பேரோட தனிப்பட்ட வாழ்க்கை மறுபடியும் ட்ராவல் பண்ண முடியும். அப்படி ஒரு விஷயம் அவங்க பிளான் பண்ணி ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பொண்ணுக்கு சாதகமாக ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து முடிச்சு வச்சுட்டு போயிடுறாரு. அப்போ அந்த பொண்ணு வந்து இன்னுமே தேடப்படும் குற்றவாளியாகவே இருக்கா. ஸோ அந்த சூழ்நிலையில் அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எண்டு முடிச்சிருக்கோம். ஸோ அது ஒரு புரிதலுக்காக தான் அந்த 1.5 நிமிஷம் ஸ்டோரி. அது ஒருவேளை அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வேணுன்றவங்க அதை பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாரும் அதை நோட்டீஸ் பண்ணுவாங்களா தெரியாது. சிலர் வந்து அந்த ட்விஸ்ட் என்கிட்ட எல்லாருமே கேட்டாங்க, பார்த்தா அத்தனை பேர் அப்போ யார் தாங்க செத்தது, இந்த கேள்வியை கேட்காத நபர்களே கிடையாது. அந்த கேள்வி தான் நம்ம படம் ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டி இருக்கு. எண்டு வரும்போது ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க படத்தை முழுமையாக கவனிச்சிருக்காங்க. அந்த கவனித்ததுக்கான பலன் தான் எண்டு வரும். அப்போ யார் தாங்க செத்ததுன்ற ஒரு ஆர்வம். ஸோ அதை எங்கள் படம் கொடுத்துருக்கு. அதுக்காக தான் அந்த விஷயம். படத்து எனக்கு புரிதலுக்காக நான் கேட்குறேன் 2 கொஸ்டின். ஸ்டேஷனை வந்து காட்டவே இல்லை, சரிங்களா? ஏன் அந்த ஸ்டேஷன் மீன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்? ஏன்னா இப்போ தோழட்டா மேக்ஸிமம் போலீஸ்னா வந்து ஸ்டேஷனில் தான் வருவாங்க, அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கீ கிளாஸ் ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கு, அது ஏன்? இப்போ காஃபி குடிச்சுனே இருக்காரு, சில விஷயம் காஃபி குடிக்கிறாரு, அவங்க எஸ்ஐக்கும் கொடுக்குறாரு, அது எங்களுக்காக? ஓகே, இப்போ ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் தேவையான இடங்கள் எல்லா இடத்துலையும் காட்டியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, நான் கண்டிப்பாக காட்டியிருக்கேன். உங்களுக்கு அது வேலை எந்தெந்த இடங்களில் ஸ்டேஷனை காட்டியிருக்கலாம்னு தோணுச்சுன்னா நான் அடுத்த முறை அதை சரி பண்ணிக்கிறதுக்காக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். எனக்கு கான்ஃபிடண்ட்டாக என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் ஸ்டேஷனில் தான் வச்சுருக்கேன். அது பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் அது பத்தலைன்னு தெரிஞ்சதுன்னா நான் பர்சனலாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் எந்தெந்த இடம்னு. ரெண்டாவது தான் அந்த காஃபி மேட்ரு வந்து இப்போ பொதுவாகவே ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்றது தான் ஒரு கேரக்டரைசேஷனை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே பில்ட் பண்ணும். ஸோ ஒரு கேரக்டர் அப்படியே எழுதி அப்படியே நிற்க வச்சு டைலாக் பேசுங்க அப்படின்னு பேசும்பொழுது அது அவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தோணலை. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஆக்டிவிட்டி தேவை. அந்த ஆக்டிவிட்டி யதார்த்தமாக நடைமுறையில் நான் பார்த்து நான் என்னுடைய பழக்கவழக்கங்கள் நண்பர்கள் ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது இவங்க எந்த விஷயம் பண்ணால் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அப்படின்றதுக்காக யோசிச்சது தான். அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த போலீஸ்னாலே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை சிகரெட் அடிச்சிட்ருக்கலாம். இது 2 தான் ரொட்டீனாக போகும். எனக்கு அது 2ம் வேணான்னு தோணுச்சு. நான் நிறைய டீ குடிப்பேன். மியூசிக் டைரக்டர் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் எதை சொல்கிறாரோ இல்லையோ அதை கரெக்டாக சொல்லிடுவார். நான் டீ குடிப்பேன், இல்லைன்னு சொல்ல. ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக வைக்கலாம். ஒரு கேரக்டராக ஒரு யதார்த்தமான மனிதர் அப்படின்ற பொழுது மேபி இருக்கலாம். ஸோ அது அதுக்காக வச்சது தான் ஸ்பெசிஃபிக்காக. இந்த சக்ஸஸ் மீட்டிங் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்தடுத்த படைப்பில் வரும்போது இதே ஆதரவை கொடுத்து எங்களை இந்த டீமை வெற்றி பெற சொல்லணும். கண்டிப்பாக என்ன மாதிரி சின்ன படங்கள் அனைத்து படங்களுக்கும் நீங்கள் நல்ல ஒரு எழுதி வெற்றி பெற வைக்கணுங்கிறது தான் என்னுடைய கடைசி முக்கியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காரைக்காலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, கடலூரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் கோலாகலமாக இருக்குது. இப்போ இந்த தட்டில் போட்டாலும் மெட்ராஸும் சரி கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயுமே இந்த படம் ஓடிட்டுருக்கு, வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குது. நல்ல ரிசல்ட்டு ரிவ்யூ நல்லா வந்துட்டுருக்கு. அதுக்கு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. மக்களுக்கு மட்டும் ஒரு முக்கியமான வேண்டுகோள். இதை வந்து எல்லா பக்கமும் எங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு.
ஆனாலுமே நல்ல படங்களுக்கு மக்கள் தேட்டர்லேயும் வந்து ஆதரவு கொடுக்கணுன்றது ஒரு சின்ன வேண்டுகோள். ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம்னு நினச்சிக்காம இன்னுமே நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்களுடைய ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகும், தேட்டருக்காரங்க எல்லாருக்குமே இன்னும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். அடுத்தடுத்து படங்கள் எடுக்கும் பொழுதும் இப்போ ஏன்னா நாங்கள் முன்னாடி ஒர்க் பண்ண படங்கள் எல்லா படங்களுக்குமே ஒரு டவுட் இருக்குது, தேட்டருக்கு போகணுமா டைரெக்டாக ஓடிடியில் கொடுத்துருவோமா அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் போராடி தான் இதை வந்து பெரிய திரைக்கு கொண்டு வந்தோம். ஏன்னா டைரெக்டாக ஓடிடிக்கும் கேட்டாங்க, இல்லை டைரெக்டாக போக வேண்டாம், ஒரு சினிமான்றது ஒரு பெரிய திரை அனுபவம் தான், அது ஆசைப்பட்டு தான் நாங்கள் அதுக்குள்ளெல்லாம் வந்தோம். படம் பார்க்குறது, தேட்டரில் பார்க்குறது, அதில் ஒரு கிரேஸ், அதுக்காக தான் வந்திருக்கோம். மக்களும் அதை இன்னும் விரும்புகிறாங்க. ஸோ நல்ல படங்கள் அப்படின்னு தெரிய வரும் பொழுதாவது அதை தேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா இன்னும் இந்த மாதிரியான படைப்பு திரைக்கு வர்றதுக்கான ஒரு அங்கீகாரமாக இருக்கும். எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். நன்றி.